வீரப்பன் கூட்டாளிகளான 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக அளிக்கப்பட்ட கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி நிராகரித்துள்ளார். மீசை மாதையன், ஞானப்பிரகாஷ், பிலவேந்திரன், சைமன் ஆகிய 4 கூட்டாளிகள் சார்பில் அளிக்கப்பட்டிருந்த கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் கடந்த 11ஆம் தேதி நிராகரித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது மூத்த செய்தியாளர் குணசேகரன். அவரிடம் பேசலாம். குணசேகரன், இந்த 4 வீரப்பன் கூட்டாளி சொல்லப்படக்கூடிய எந்த வகையில் வீரப்பனோடு தொடர்பில் இருந்தார்கள்? அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன? செம்மல இன்றைக்கு ஒரு மரண தண்டனை 4 பேருக்கான மரண தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வீரப்பன் கூட்டாளிகள் என்று கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டு கர்நாடகத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெல்காம் சிறைச்சாலையிலே இந்த 4 பேரும் இருந்து வந்தார்கள். இவர்களில் மீசை மாதையர் என்பவர் கொளத்தூர் மேட்டூர் அருகே சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய கொளத்தூரை அடுத்த கோவிந்தபாடியைச் சேர்ந்தவர். மற்ற 3 பேரும் தமிழக கர்நாடக எல்லையில் கர்நாடகத்தில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் ஆவார்கள். இவர்கள் வீரப்பனோடு சேர்ந்து கொண்டு அவர் சந்தன கடத்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டிருந்த காலத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்ததோடு மட்டுமன்றி அவரை பிடிக்க வந்த காவல்துறையினரை தாக்கிய வழக்கிலே இவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் தடா என்று சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள். இவர்களுக்கு மைசூரில் இருக்கக்கூடிய தடா நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இவர்களோடு மேலும் பலர் இதிலே கூட கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த 4 பேருடைய மேல்முறையீட்டு மனு என்பது உயர்நீதிமன்றத்திற்கு செல்லாமல் தடா சட்டத்தின் பிரிவின் கீழே ஒரு தடா சட்டத்திலே கீழ் நீதிமன்றத்திலே ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அல்லது நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டாலும் கூட மேல்முறையீடு என்பது உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது, நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சட்டப்பிரிவுகளின் கீழே அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சென்ற போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இது தூக்கு தண்டனையாக உறுதி செய்திருந்தது. அவர்களது கருணை மனுக்கள் பல ஆண்டு காலம் குடியரசுத் தலைவர் மாளிகையிலே கிடப்பில் இருந்தது. இப்போது கடந்த 11ஆம் தேதி அவர்களது கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி நிராகரித்ததாக இன்றைக்கு அவர்களுக்கு கர்நாடக சிறைத்துறை அதிகாரிகள் சிறை கைதிகளான இந்த 4 இன்று காலையிலே தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சிறையில் இருந்தபடி தங்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் மூலமாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் இவர்கள் 4 எப்போது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதையும் அவர்கள் குடும்பத்தாருக்கோ அல்லது அவர்களுக்கோ கூட தெரிவிக்கப்படவில்லை. செம்மல், அது இப்ப கருணையோடு ரத்து செய்யப்பட்டக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான சட்ட ரீதியான நிகழ்வுகள் இருக்கும், அது பற்றி அந்த சட்ட நடைமுறைகள் பற்றி சொல்லுங்க. பொதுவாக இது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நாம் இன்றைய தினம் இதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பொதுவாக குடியரசுத் தலைவர் ஒருவருடைய கருணை மனுவை நிராகரித்தால் கூட அதற்கு பிறகு காலதாமதம் கருதி இத்தனை ஆண்டு காலம் ஏன் முடிவெடுக்காமல் இருந்தார்கள், இவ்வளவு காலம் ஒருவரை சிறைச்சாலையிலே வைத்திருக்கலாமா, தூக்கு உண்டா இல்லையா என்று தினம் தினம் நித்தம் அவர்கள் செத்து பிழைக்கக்கூடிய ஒரு சூழலை ஒரு மனிதர்களை சட்டத்தின் பிடியில் சட்டத்தின் பேரிலே நடத்தலாமா என்ற கேள்வி இருக்கிறது. அவர்கள் இந்த கேள்விக்கு விடை தேடி இன்றைக்கு உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கிறது. ஒருவருடைய கருணை மனு என்றால் அது எத்தனை காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும், எவ்வளவு காலம் வரையிலும் அவர்கள் தங்களுக்கு வாழப்போகிறோமா சாக போகிறோமா என்பது தெரியாமலேயே ஒருவர் எவ்வளவு காலம் சிறையிலே காலம் தள்ளுவது என்ற பல கேள்விகளை முன்வைத்து இருக்கக்கூடிய வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த 4 பேரும் சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு போதுமான பொருளாதார வசதி இல்லாமல் சட்ட உதவி மையத்தின் மூலமாகத்தான் இவர்களுக்கு வழக்கே கூட நடந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுக்காக இவர்கள் குடும்பத்தினர் மீண்டும் உச்சநீதிமன்றத்தையோ மற்றவர்களையோ நாடக்கூடிய சூழலை இருக்கிறதா என்று தெரியவில்லை. மனித உரிமை ஆர்வலர்கள் தான் இவர்கள் பிரச்சனையிலே கடந்த காலத்திலும் கூட கவனம் செலுத்தினார்கள். செம்மல், இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சட்ட உதவி மையங்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களுடைய முயற்சியின் காரணமாக இவருடைய வழக்கு நடைபெற்று சொல்லக்கூடியதல்ல. மனித உரிமை ஆர்வலர்கள் யாரும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருந்தது? அவர்கள் எதுவும் இவர்களுக்காக வழக்குகளை மீண்டும் நடத்துவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்ப கருணை மனு நிராகரிக்கப்பட்ட போது மீண்டும் கருணை மனுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, இல்ல மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு போறதுக்கு ஏதாவது சட்ட ரீதியான வாய்ப்புகள்? 2 வாய்ப்புகள் இருக்கிறது. செம்மல், அதாவது கருணை மனு ஒரு முறை நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் அவர் வேறு ஒரு காரணங்களை கூறியோ அல்லது வேறு கிரவுண்ட்ஸ் அதை தெரிவித்தோ அவர்கள் மீண்டும் குடியரசுத் தலைவரை அணுகக்கூடாது என்று சட்டத்தில் எங்கேயும் இல்லை. ஒருவர் ஒரு முறைதான் கருணை மனுவை போட வேண்டும், அது நிராகரிக்கப்பட்டால் அதற்கு பிறகு தூக்கு என்றும் சட்டத்தில் தெளிவாக அறுதிட்டு கூறப்படவில்லை. இப்போது இவர்களுக்காக சோழகர் தொட்டி என்ற ஒரு நாவலை எழுதியவரும் மனித உரிமை ஆர்வலருமான PUCL அமைப்பைச் சேர்ந்த திரு பாலமுருகன் அவர்களோடு கூட நான் தொடர்பு
கொண்டு பேசினேன். கொளத்தூர் மணி அந்த பகுதியைச் சேர்ந்தவர், திராவிட விடுதலை கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர். வீரப்பன் தொடர்பான பல வழக்குகளில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு அவர் மீதான வழக்குகள் தவறானவை என்று விடுவிக்கவும் பட்டிருந்தார். அந்த பகுதியில் காவல்துறையினருடைய அத்துமீறல்கள், அதிரடிப்படையினர் தேடுதல் வேட்டை என்ற பெயரிலே அந்த பகுதி மக்கள் எவ்வாறு சிக்க வைக்கப்பட்டார்கள், குறிப்பாக 2 மாநில அதிரடிப்படையும் மத்திய அரசாங்கத்தினுடைய படைகளும் கூட இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். பல ஆண்டு காலம் வீரப்பனை தேடக்கூடிய பணி இருந்தது. அந்த காலகட்டத்தில் காட்டு பகுதியைச் சேர்ந்த சாதாரண விவரமறியாத ஏழைகள் பலர் இதுபோன்ற வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டார்கள் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து புகார் கூறி வந்தார்கள். இன்றைக்கும் கூட மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த பிரச்சனையில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்ன ஆயிற்று, ஏன் இப்படி திடீரென்று கொத்து கொத்தாக தூக்கிலை போடக்கூடிய அளவிற்கான முடிவுகளை மத்திய அரசாங்கம் எடுக்கிறது, எதனால் திடீரென்று அவர்கள் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரம் புரியாமல் திகைத்து போயிருக்கிறார்கள். செம்மல், இப்போ நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்றீங்க. அதாவது தொடர்ந்து கருணை மனுக்கள் நிராகரிக்கப்படுவது, தூக்கில் இடுவது அப்படின்ற கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பின்பு 2 தூக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள், குறுகிய காலகட்டங்கள் வந்தது கடந்த முறை நிகழ்ந்தது நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த கட்டமாக இது போன்ற நிகழ்வுகள் இருக்குன்னா பொதுவான அரசியல் தளத்துல இது போன்ற கருணை மனுக்கள் நிராகரிக்கப்படுவது எப்படி பார்க்கப்படுது, மரண தண்டனைக்கு எதிரான அமைப்பினர் எப்படி பார்க்கறாங்க? பொதுவாக அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது பெரிய சர்ச்சையை சமீபத்தில் ஏற்படுத்தியது. இதற்கு முன்னால் கசப் தூக்கிலிடப்பட்ட போது அத்தகைய ஒரு சர்ச்சை ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர் நேரடியாக மக்களை சுட்டுக் கொல்லக்கூடிய அளவிற்கான காட்சிகளை மக்களை பார்த்தார்கள். எனவே கொள்கை அளவில் மரண தண்டனையே இருக்கக்கூடாது என்று வாதிடக்கூடியவர்கள் தான் மரண தண்டனை என்பது சட்ட புத்தகத்திலேயே இருக்கக்கூடாது, மரண தண்டனை என்ற ஒரு தண்டனை வடிவமே கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அதை விமர்சித்தார்கள். ஆனால் அப்சல் குருவருடைய மரணம் என்பது அவருக்கு ரகசியமான முறையில் ஒரு கமுக்கமாக செய்யப்பட்ட அந்த ஏற்பாடு பலத்த சர்ச்சையை கிளப்பியது. நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பை தெரிவித்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த மாநில காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த உமர் அப்துல்லா, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட இது தொடர்பாக கருத்து தெரிவித்த போது இது காஷ்மீரத்து இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என்ற கருத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற தூக்கு தண்டனை விஷயங்களில், கருணை மனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய விஷயங்களில், கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பிறகு எந்த வாய்ப்பும் அளிக்காமல் அவர்களுக்கு தூக்கில் இடுவது என்கிற ஒரு முடிவை நோக்கி இட்டு செல்வது என்பது முஸ்லிம்களை, குறிப்பாக காஷ்மீரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது. மற்றவர்கள் வழக்குகளிலே, குறிப்பாக ராஜீவ்காந்தி வழக்காகட்டும் அல்லது இந்திரா காந்தி தியான் சிங் வழக்காகட்டும், அவர்களுக்கு இல்லாத ஒரு, அவர்களுக்கு காட்டாத தீவிரம், அக்கறை, அவசரம் இவர்களுக்கு மட்டும் காட்டப்படுவது ஏன் என்ற கேள்வி மத்திய அரசை நோக்கி எழுப்பியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட பாரபட்சம் என்பது நியாயமற்றது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த எக்ஸிகியூஷன்ஸ், இந்த மரண தண்டனை என்பது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் நிறைவேற்றப்படுகிறது என்ற தோற்றம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அதை ஒரு விமர்சனமாக மத்திய உள்துறை அமைச்சர் கூட எடுத்துக்கொண்டு அவ்வாறு இல்லை, மற்றவர்களது வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய காரணத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனாலும் கூட இது போன்ற இந்த வழக்குகள் என்பது இப்போ திடீரென்று இந்த நால்வருடைய கருணை மனுக்கள் ரத்து செய்யப்பட்ட பின்புலத்தை பார்க்கிற போது கடந்த இதற்கு முன்னால் குடியரசுத் தலைவர்களாக இருந்த 3 பேர், ஒருவர் KR நாராயணன், அவர் தற்போது உயிரோடு இல்லை. KR நாராயணன் மரண தண்டனைக்கு எதிராக இருந்தார், எந்த கருணை மனுவையும் நிராகரிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அப்துல் கலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இருந்தார். அவர் ஒரே ஒருவருடைய கருணை மனுவை மட்டும்தான் நிராகரித்திருந்தார். அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டில் அவர் தூக்கிலிடப்பட்டார், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் எந்த கருணை மனுவையும் நிராகரிக்கவில்லை. மத்திய அரசாங்கத்திடம் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார், எனக்கு தூக்கிலிடுவதிலே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, கருணை மனுக்களை நிராகரிப்பதில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்று சொல்லியிருந்தார். அதற்கடுத்து வந்த பிரதிபா பாட்டீல் காலத்திலும் கூட பல ஆண்டு காலமாக கருணை மனுக்கள் நிலுவையில் இருந்தனவே தவிர அவர் எதையும் விரைந்து முடிவெடுக்கவில்லை. கருணை மனுக்களை நிராகரிப்பதிலும் மனிதர்களை தூக்கில் போடுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் பிரணப் முகர்ஜி ஒரு தீவிரமான அரசியலில் இருந்து நீண்டகால அரசியல் அனுபவம் பெற்ற ஒருவராக இருந்தும் கூட இப்போது குடியரசுத் தலைவராக ஆயிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இப்படி கருணை மனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய செய்திகள் பலரை வியப்பில் ஆழ்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா பல்வேறு தகவல்கள், வீரப்பன் கூட்டாளிகள் கொண்டு அந்த கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தகவலுக்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக வீரப்பன் வழக்கில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கள வேலையில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர் பாலமுருகன் நமது இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு பாலமுருகன் வணக்கம். வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இந்த 4 பேர் வீரப்பன் கூட்டாளின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 4 பேருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டிருப்பது பற்றி உங்களுடைய முதல் கருத்து என்னங்கிறது சொல்லுங்க. மிக முக்கியமான ஒரு வேதனைக்குரிய ஒரு தருணம் என்று நான் நினைக்கிறேன். இது எனக்கு மட்டும் தனிப்பட்ட வேதனை அல்ல, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கே வேதனைக்கு உரிய ஒரு கழகம், ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர்கள் ஆயுள் தண்டனைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு சென்றவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா மைசூர் தடா வழக்குல அவர்களுக்கு ஆயுள் தண்டனை தான் விதிக்கப்பட்டது. அவர்களுக்கு தூக்கு தண்டனை நீதிமன்றம் தரல, விசாரணை நீதிமன்றம்.
அது வந்து தடா கேஸா இருக்கிற காரணத்தினால முதல் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்ல தான் பண்ணணும். அவர்கள் தங்களுடைய ஆயுள் தண்டனையை குறைக்க வேண்டும்னு சொல்லி இந்த 4 பேரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்த நீதிபதி அகர்வால், சபர்வால் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வீரப்ப வழக்கில் இருந்து வரீங்க, உங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்களா, உங்களுக்கு ஏன் தூக்கு தண்டனை தரக்கூடாதுன்னு இவங்களே கேள்வி எழுப்பி இவர்களே அந்த தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தினார்கள். எனவே இந்த விஷயத்தை, இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இவர்களுடைய இதுக்கு முன்னாடி வந்து அவர்கள் கருணை மனுவை கொடுத்திருந்தார்கள். கருணை மனுவை அப்துல் கலாம் அவர்கள் காலத்துல வந்து இவருடைய கருணை மனுவை மத்திய ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அதனுடைய நியாயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் திருப்பி அனுப்பியிருந்தார். ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்துல் கலாம் அவர்கள். பாலமுருகன், சுருக்கமா உங்களுடைய பதில நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது தற்போது இந்த கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவர்கள் தரப்புல தொடர்ந்து பல ஆண்டுகளாக வழக்குகளை நின்று நடத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கீங்க? நாங்கள் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வந்து ஏறக்குறைய 9 ஆண்டுகள் அவர்கள் கருணை மனுக்களுக்காக காத்திருந்து மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஏறக்குறைய நம்முடைய ராஜீவ்காந்தி கொலை பாதிக்கப்பட்ட தோழர்களை போல இவர்களும் காத்திருந்தார்கள். எனவே இவர்களுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். 9 ஆண்டுகளாக அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் என்ற அடிப்படையில் நான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி அதற்கான தடை உத்தரவு வாங்குவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கூட்டாளி 4 பேரின் கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் தகவலுக்கு நன்றி திரு பாலமுருகன்.